அனைவருக்கும் வணக்கம். கிரேட் இந்தியன் ஐஏஎஸ் இன்ஸ்டிடியூஷன் செங்கல்பட் அனைவரையும் இந்த 7ஆம் வகுப்பு பாடத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறது நூலக சம்பந்தமான ஒரு பாடம். இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த பாடத்தை நிச்சயமாக நீங்கள் தவிர்த்துட்டு எந்த ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த பாடம் அவ்வளோ முக்கியமான பாடம். எப்படி வேலு நாச்சியார் பாடம் ரொம்ப முக்கியமான பாடமோ, அதுபோல் இந்த நூலக பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடத்தில் அந்த பாடத்தினுடைய பின்பகுதியில் புத்தக வினாக்கள் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த வினாக்கள் இதில் இருக்காது. ஏன்னா இந்த பாடத்தில் இருக்க அனைத்துமே வினாக்கள் தான். புக் பேக் சொல்லுவாங்க இல்லையா, அந்த புக் பேக் புத்தகத்தின் பின்பகுதி வினாக்கள் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இல்லாமல் இந்த பாடம் முழுசுமே படிக்கணும். நம்ம அப்படி படித்தா மட்டும்தான் நிச்சயமாக வர தேர்வில் நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நம்ம எடுக்க போகிற பாடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3லேருந்து 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக 3 கொஸ்டின் இருக்கும். இந்த பாடத்துலேருந்து 3 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, அதில் மாற்றமே கிடையாது. இந்த பாடம் சம்மந்தமாக இந்த பாடத்தை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா 3 கொஸ்டின் உங்களால் நிச்சயமாக ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் எழுதி வச்சிங்க, மார்க் பண்ணிட்டு நிச்சயமாக இந்த வீடியோ ரெக்கார்டில் பாருங்கள். அடுத்த வார தேர்வில் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு சொல்லுங்கள், இந்த பாடத்தில் ஒரு கொஸ்டினோட வரலன்னு சொல்லி காட்டுங்க. இருக்க வாய்ப்பு இல்லை. இது சம்மந்தமாக இப்போ நம்ம படிக்க போகிற சம்மந்தமாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கும். ஏன்னா நூலகம் சம்மந்தமாக எப்பயுமே ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது நம்மளுடைய தமிழக அரசாங்கம். அதில் முக்கியமாக இந்த ஆட்சி. ஏன்னா டாக்டர் கலைஞர் அவர்களும் இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அதிகமாக முக்கியத்துவம் படிப்புக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் அவங்க பேசிக்காகவே பொது உரிமை தானே பேசுவாங்க. ஸோ அப்படின்னும்போது நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, பகுத்தறிவு சம்மந்தமானதெல்லாம் எது நம்மளுக்கு அப்படி வரும்னா, முக்கியமாக நம்மளுடைய புத்தகங்கள் தான். நீங்கள் எந்த மாதிரி புத்தகங்களை வாசிக்கிறீங்களோ, எந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறீங்களோ, உங்களுக்கு அறிவு அது பிரகாரம் வரும். சரிங்களா? இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம். இது 7ஆம் வகுப்பு பருவம் 2ல் இயல் 3ல் பார்த்து தமிழ் ஒளிர் இடங்கள். சரிங்களா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதர்கள் புதிய புதிய இடங்களை காண்பதில் விருப்பம் உடையவர்கள். பழமையான நினைவு சின்னங்கள், இயற்கை அழகு நிறைந்த பகுதிகள், வழிபாட்டு இடங்கள், கடற்கரை பகுதிகள், தேசிய பூங்காக்கள் போன்ற இடங்களை காண்பது உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை தரும். அவற்றுள் தமிழின் பெருமையை விளக்கும் இடங்கள் சிலவற்றை அறிவோம். தமிழுடைய பெருமையை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எது வழிபாட்டு இடங்கள், கடற்கரை பகுதிகள், தேசிய பூங்காக்கள், இதெல்லாம் நீங்கள் நம்ம அந்த இடத்துலாம் போகும்போது நம்மளை மறந்து நம்ம இயற்கை நேசிக்க ஆரம்பிப்போம். இயற்கை என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்து சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வாங்க பாடத்துக்கு போவோம். சரி, முதல்ல நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மஹால். தஞ்சை சரஸ்வதி மஹால் எடுத்து பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்கு? தஞ்சாவூர். அதுலேயே வந்துடுச்சு. ஏன்னா இதை அப்படியே கேட்பாங்க. முதல் கொஸ்டின் இங்கே தான் ஆரம்பிக்குது. எங்கே ஆரம்பிக்குது? எப்படி கேட்பாங்க பாருங்க. சரிங்களா? சரஸ்வதி மஹால் நூலகம் எங்கு உள்ளது? எங்கு உள்ளது? முதல் கொஸ்டின் இதான். இதுவே கேட்டுருவாங்க அப்படியே. சரிங்களா? சரஸ்வதி மஹால் நூலகம் எங்கு அமைந்துள்ளது? சென்னை, மதுரை, புதுவை, கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்துட்டு தஞ்சைன்னு கொடுப்பான். சரிங்களா? ஆன்சர் தஞ்சைன்னு வந்துடும். என்ன சார் இவ்வளோ ஈஸியாக கேட்பாங்கன்னா, நிச்சயமாக கேட்பாங்க. குரூப் 4 லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்களே. அதுக்கே ஆன்சர் தப்பாக போகிற ஆள்லாம் இருக்காங்க. சரி, ஓகே. அப்படி கேட்டுட்டு அப்படி இல்லைன்னா இதை எடுத்துருவாங்க. எப்படி? தஞ்சை சரஸ்வதி மஹால் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன கொடுப்பாங்க தெரியுமா? மதுரை நாயக்கர் மஹால் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு 4 மஹால் பேரை கொடுத்து விட்டுட்டு தாஜ்மஹாலோட கொடுப்பாங்க. சொல்ல முடியாது. அப்படியே கொடுத்துட்டு அது என்னன்னு கேட்பாங்க. என்னது? தஞ்சை சரஸ்வதி மஹால்ன்றது ஒரு நூலகம். இது 2வது கொஸ்டின். சரிங்களா?